இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கிறதை மிகுந்த பாக்கியமாக கர்த்தருக்குள்ளாக நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கேட்கும் செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் கூட நாம் செய்தியை கேட்கிறதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்து ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறீர் ராஜா. நாங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக ஆகும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி மனோவாஞ்சையோடு வேதாகமத்தை வைத்து உட்கார்ந்திருக்கும் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை எங்கேதாகிலும் சொல்லப்படுகிறது என்றால் உடனடியாக அங்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சியாக போகிறது உண்டு. ஆனால் இந்த சகோதரியினிடத்தில் என்ன ஒரு மேன்மையான விசேஷம் இருந்தது என்றால், ஒரு கூட்டம் போட போகிறாங்க அல்லது ஒரு ஓய்வு நாள் ஆராதனை என்றால் அதற்கு முன்பாக ஆயத்த நாளிலே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்துட்டு, அல்லது ஒரு எழுப்புதல் கூட்டம் வருகிறது 3 நாட்கள் நடக்கிறது என்றால் முன்னதாகவே காலையில் செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் செய்துவிட்டு துரிதமாக ஏற்ற வேளையிலே போய் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது அவங்களுடைய அனுபவமாக இருந்தது. இதை போதகர் கவனித்து வந்தார். ஒரு நாள் சபை ஆராதனை முடிந்த பிறகு அந்த சகோதரியை போதகர் அழைத்து, அம்மா, ஒவ்வொரு ஓய்வு நாளும் நான் உங்களை கவனித்து வருகிறேன். மற்றவர்கள் எல்லாரும் வருகிறதற்கு முன்பாக அல்லது ஆலயம் நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு 20 அல்லது 15 நிமிடம் முன்னதாக வந்து நீங்கள் அமர்ந்து ஜெபித்து பிற்பாடு தான் எல்லாரும் வருகிறார்கள். இந்த தீர்மானத்தை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? எப்படி உங்களுடைய மனம் இதற்கு உந்தப்பட்டது என்று கேட்டபொழுது இந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், வேற ஒன்றும் இல்லை. இதற்கு முன்பாக ஆரம்ப ஆராதனையின் நேரத்திலே நான் சற்று தாமதமாக வருகிறது வழக்கமாக இருந்தது. ஆனால் என்னுடைய மனசாட்சி என்னை வாதித்தது. ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, என் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விசேஷித்த வரனை கொடுக்க வேண்டும். அந்த வரன் என்ன அப்படின்னா, மற்றவர்களெல்லாம் ஆராதனைக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் தாமதமாக போய் மற்றவர்களுடைய தொழுகையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உம்மை நான் தேடுகிறதற்கு துரிதமாக நான் வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே பலன் கேட்டேன். அந்த நாள் துவங்கி தவறாமல் கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி இந்த அருமையான சகோதரி ஒரு மேன்மையான சாட்சியை சொன்னார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், தொழுகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தமான தேவன் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார். பரிசுத்தமான தேவ தூதர்கள் ஓயாமல் இந்த தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டிய பிரகாரமாக நாம் தொழுது கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைகிறதற்கு ஏதுவான மேன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை ஆராதனை என்று சொல்லும்போது அநேகர் தாமதமாக போகிறது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. ஆராதனை நடந்து கொண்டிருக்கோம், அப்போ தான் ஒரு குட்டி பையன் ஓடி போவான், அல்லது பெரியவர்கள் கூட தாமதமாக வருகிறது உண்டு. ஆனால் இந்த சகோதரி இதோ மற்றவர்களுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது,
ஆராதனை நேரத்திலே நாம் தேவனிடத்திலே சஞ்சரிக்கிறபடினால் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் இருந்ததே, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கு தியானிக்க போகிறோம் என்றால், பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த பிரசங்கியின் புத்தகத்தை எழுதின தாசர் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சாலமோன். இந்த சாலமோன் தேவனிடத்திலே வரம் பெற்று ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்ற மனுஷன். ஆண்டவர் இவருக்கு ஞானத்தையும் கொடுத்தார். ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள் எவ்விதமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் இந்த முதல் 2-3 வசனங்களிலே விளக்கமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை கவனிப்போமே. 1வது வசனம், இதோ அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பிரசங்கியின் புத்தகம். நீ தேவ ஆலயத்திற்கு போகும்பொழுது உன் நடையை காத்து கொள். எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தை! இதோ உன்னுடைய நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிற இந்த வாக்கியத்திலே அநேக காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஏனோதானோன்னு போகக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு போகிறதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் பண்ணுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நடை என்று ஏன் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்முடைய கரங்கள் செய்கிறது, நம்முடைய கண் பார்க்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கிறது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய நடை தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நாம் உய்த்து ஆராய்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியை நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னா, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று பார்க்கிறோம். மூடர்கள்னா யாரு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க என்ன நம்பினாங்கன்னா, ஆண்டவர் பலியை தானே கேட்டாரு, இதோ நான் பலியை செலுத்திட்டா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி காயின் மாத்திரம் கிடையாதுங்க. இதோ காயினை போல அநேகர் தகாத விதமாக அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடாக்கி தன்னுடைய தொழுகையை வெளிப்படுத்துகிறவர்கள் உண்டு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், இந்த மனுஷன் சபைக்கே வர்றதில்ல, ஆனால் பாருங்க நான் குறித்த நேரத்தில் தவறாமல் நான் சபைக்கு போயிடுறேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த மேன்மையை நாம் சற்று உய்த்து ஆராய்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனிடத்திலே போகிற மனுஷன் அல்லது தேவனிடத்திலே சேருகிற எந்த மனுஷனும் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், இது அவரிடத்திலே நான் சேர போகிறபடினால் என்னை நான் சுத்தம் பண்ணி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னிடத்திலே இருக்கும் துர்க்கிரியைகளை விட்டு நான் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே சேருகிறேனா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம ஏனோதானோ அப்படின்ட்டு நம்ம ஆராதனைக்கு போவோம் அப்படின்னா, இதோ எரேமியா காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தான் இருப்போம். இதோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை இங்கு அழகாக இவர் முடிக்கும் பொழுது, சாலமோன் ராஜா முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்கள், இதோ தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்களேன், ஆலயத்துக்கு போகிற விஷயம் நல்ல விஷயம், ஆனால் இந்த நல்ல விஷயத்தை கூட இதோ ரொம்ப நிதானமாகவும் ஆயத்தத்துடனும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால், அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இதோ நீங்களும் நானும் ஆதியிலே படைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக இந்த சாயலை மனிதன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம உண்மையாக ஆண்டவரை பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தொழுது கொள்ளத்தக்கதாக போகும் பொழுதும், மற்ற இதோ தொழுகையின் வேளைகளிலே ஆண்டவரை தேடத்தக்கதாக வரும் பொழுதும், இதோ நாம் கவனமாக அவருடைய பிரசன்னத்திலே வருகிறது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தை கொண்டு வருகிறது அவசியம்தான், குறித்த வேளையிலே வருகிறது அவசியம்தான். ஆனால் வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும் என்பதை அந்த வசனத்தில் சொல்கிறார். வரவங்க எப்படி வரணுமா, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போகிறார், என்கிட்ட என்ன சொல்ல போகிறார், அதை தான் இந்த வாக்கியத்தில் சொல்லுகிறார். அதை எப்படி வரணும் அப்படின்னா,
செவி கொடுக்க சேர்வதே நலாம். அந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெறும் பலியை மாத்திரம் செலுத்திவிட்டு தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் பேசினார். இதோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஆனால் தேவ சாயல் அவர்களுக்குள்ளாக பரிபூரணப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு முன்பாக இந்த பாவ உலகத்திலே நம்முடைய சாயலை ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படியாகவும், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய குமாரர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இல்லையோ இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டை குறித்து படிக்கும் பொழுது அல்லது ஆராதனை முறைகளை நாம் கவனிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களுடைய ஜெப ஆலயமாக இருக்கட்டும் அல்லது அந்த ஆசரிப்பு கூடார முறைமையாக இருக்கட்டும், புறஜாதியார்கள் அவங்க கிட்ட போக முடியாது. அவர்கள் தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள், அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பாய் இருந்தவர்கள் என்றும் பார்க்கிறோம். அதிலேயே அப்படியே அந்த ஹைரார்க்கியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் அவர்கள் ஒருவேளை யூதர்களாக இருந்தாலும் ஆண்கள் நெருங்கி ஆலயத்திற்கிட்ட போகிற மாதிரி பெண்கள் அந்த நாட்களிலே போக முடியாது. யூத பெண்கள் அவர்கள் சற்று தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தாலும் தேவனுடைய பிரசன்னத்திலே அருகாமையிலே போகக்கூடிய பாக்கியம் மற்ற ஆசாரியர்களுக்கு கூட இல்லை. இதோ மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம் அதை பெற்றார் என்றும், வருஷத்திலே ஒரே முறை மாத்திரம் அவர் அதை பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். இந்த தேவன் இதோ நம்மை அப்படியே பிரித்து விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. பிரிந்து போன மனுஷனை மீண்டுமாக தம் வசம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளை கொடுத்து பலி செலுத்த வேண்டும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கின்ற சத்திய தார்பரியந்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார். ஆனால் இதோ இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஒரே பலியாக கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானது நிமித்தமாய் தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வரலாம். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிப்பது அவசியம். ஏன் அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ பலிதானே ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பலியை கொண்டு வந்து மனம் திரும்பாமல் அவன் இருப்பானே என்றால் அது வெறுமையுமான ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்போ முதல் படி ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா எந்த ஒரு மனுஷனும் தான் செய்த தவறுகளை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுக்கு ஏதுவான பலனை கேட்டு பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறது அவசியமாக இருக்கிறது. இதோ நம்முடைய இருதயம் இதோ ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கி வராமல் இதோ நம்முடைய சுய சித்தத்தை உள்ளடக்கி நம்ம ஆலயத்திற்கு வருவோம் அப்படின்னா தேவன் இதோ நமக்கு தூரமானவராய் காணப்படுவார், அல்லது தேவனிடத்திலிருந்து நாம் பிரிந்தவர்களாகவே இருப்போம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த மூடர்கள் அப்படி தான் நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு பலியை கொண்டு போய் ஆண்டோடைய பிரசன்னத்தில் இதோ நான் செலுத்திட்டேன் அப்படின்னா என்னுடைய பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும், நான் விடுதலையானவன் என்று சொல்லி அவர்கள் முட்டாளான செயல்களை செய்தார்கள். அதனால்தான் இந்த பிரசங்கியின் புத்தகத்திலே இதோ இவர் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். அதில் என்ன அப்படின்னா, ஒரு போதகர் ஒரு வாலிபனை அழைத்து, நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சபைக்கு வராமல் இருந்து ஒரு 5 வருடமாக நீங்கள் சபைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போது சமீப காலமாக நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் வராமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சகோதரனை அழைத்து அவரிடத்தில் கேட்டார். இப்போது அந்த வாலிபன் மறைக்காமல் போதகரிடத்தில் சொன்னார், பாஸ்டர், நான் ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் வாலிப பருவம் வந்தபோது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் உலகத்திற்குள்ளாக போய்விட்டேன். ஆனால் பாஸ்டர், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல தீர்மானம் தான் எடுத்தேன். ஜெபத்தோடு தான் நான் தீர்மானம் எடுத்தேன். எனக்கு ஒரு 35 வயது வந்தபொழுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, எனக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்க வேண்டுமே என்றால் ஒருவேளை நான் ஆலயத்திற்கு போனால்
எனக்கு நல்ல ஒரு பெண்ணை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நான் ரொம்ப சின்சியராக தான் வந்தேன் பாஸ்டர். ஆண்டவருடைய கற்பனைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன். இதோ ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ரொம்ப வாஞ்சையாக வருவேன். ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தேன். இப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல பெண் கிடைத்தது போல இல்லை. நான் கொஞ்சம் மனம் உடைந்து போய் நான் மீண்டுமாக உலகத்திற்குள்ளாக போய்விட்டேன் என்று சொல்லி இந்த வாலிபன் சொன்னார். போதகர் அந்த வாலிபனுக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த தேவனை நீ ஏன் தேடினாய்? ஏதோ ஒரு நன்மை உனக்கு வேண்டும், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தாமதமாகிறது என்று சொல்லி, ஆதலால் தேவனை நீ ஆராதிக்க வந்தபடியினால் இதோ உன்னுடைய இருதயத்தை நீ உண்மையாக பக்குவப்படுத்தவில்லை. சுயநலமான ஒன்றை உன் உள்ளத்திலே மறைத்து வைத்து அதை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ வந்தபடியினால் உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக நேராக்கவில்லை. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நீ சீராக்கு. எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, என் தேவன் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார், நான் அவரை தேடுவேன் என்று சொல்லி அவரை உண்மையாய் நீ வந்து தொழுது கொண்டு பார், உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி போதகர் அந்த வாலிபனை கடிந்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த வாலிபனுக்கு கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்துச்சு. என்னடா இந்த பாஸ்டர் ஏதோ ஸ்டார்டிங்கில் நல்லா பேசுகிற மாதிரி பேசினார், நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவன் போய் தூங்க முற்பட்டான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் அன்றைக்கு ராத்திரி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரே, நான் செய்தது தவறு, ஏதோ ஒன்று உம்மிடத்திலே கிடைக்கும் என்று சொல்லி நான் வந்தேனே, அது தவறு, நீர் பரிசுத்தர், நீர் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறீர், இனிமேல் நான் உம்மை உண்மையாக தொழுது கொள்வேன், முழு இருதயத்தோடு தொழுது கொள்வேன், நீர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பீர், கொடுக்காவிட்டாலும் அது எனக்கு பிரச்சனை அல்ல என்று சொல்லி இந்த வாலிபன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த சாட்சி எப்படி முடியுது அப்படின்னா, வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸில் ஒரு அழகான ஒரு பெண்ணை மாத்திரமல்ல, பக்தி உள்ள ஒரு பெண்ணை அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நாம் சுயநலமான நோக்கத்துடன் ஆண்டவர்கிட்ட போனால் நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், நம்முடைய பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி சுயநலமான நோக்கத்துடன் நாம் ஆண்டவரை தேடி போவோமே என்றால் அந்த ஆராதனையிலே தேவன் பிரியமாக இருக்கிறதில்லை. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி தொழுகை பண்ணுகிறவர்களை குறித்து தான் இங்கே சாலமோன் எழுதுகிறார். இப்போ நம்ம தொழுகை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேவ பயம். தேவ பயம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருகிற எந்த மனுஷனுடைய தொழுகையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை. தேவனுடைய பிரசன்னத்திலே வருகிறவன் தேவ பயத்துடன் வர வேண்டும். இது ஆண்டவர் மோசேவுக்கு தரிசனமான போது கூட அந்த முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசின பொழுது, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமுள்ள பூமியாக இருக்கிறது, உன் பாதரட்சியை கழட்டி போடு என்று சொன்னார். அவருடைய துவக்கம் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பயத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்தினது நிமித்தமாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினது மாத்திரம் இல்லாமல் தேவனிடத்திலே எவ்விதமாக ஒரு மனுஷன் சேர முடியும் என்பதற்கு இந்த மோசேவை ஆண்டவர் அடையாளமாக வைத்தார். ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. இதோ வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஆலயத்திற்கு வாரத்தின் முதல் நாள்லையும் போகிறாங்க, ஓய்வு நாளிலும் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நம்ம ஏதோ ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணுறோமா, அல்லது இதோ என்னை ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதித்தார், 7ஆம் நாள் கர்த்தர் இதோ பரிசுத்தமாக்கின நாள், அதில் அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு நாம் சேருவோமே என்றால் தேவன் அப்படிப்பட்ட தொழுகையிலே பிரியமாக இருக்கிறார். நன்மையான ஈவுகளை கொடுக்கவும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடவும் நம்முடைய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பக்தன் சொல்லும்பொழுது அதை ஆங்கிலத்தில் விதமாய் சொல்லுகிறாரு, an outward show without inward reality. அதை தமிழில் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் மற்ற மக்களுக்கு தன்னை ஒரு பக்திமானாய் காண்பிக்கத்தக்கதாக அவளுடைய உடை, வேதாகமத்தை கொண்டு போகிற விதம், ஆலயத்திற்கு போகிற காரியத்தில் ஒருவேளை அவங்க வெளிப்புறமாக அவங்க ஆண்டவருக்கு ஏற்றார் போல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உட்புறத்திலே மனம் திரும்புதல் இல்லை, தேவ பயம் இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வேன், இன்றைக்கு போதகர் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்கின்ற வாஞ்சியுடன் அவர்கள் வருகிறது இல்லை. இப்படி தாங்க நம்ம எல்லாருக்கும் வேதாகமத்திலே தெரியும். இதோ சவுல் ராஜா,
வெயிட் பண்ணி பார்த்தான். யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி பலி செலுத்தணும். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் சொன்ன நேரத்துக்கு வரல. உடனே இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த பலியை இவனே செலுத்தி விட்டு யுத்தத்திற்கு போக முற்பட்ட பொழுது தான் தீர்க்கதரிசி வராரு. வந்து இந்த ராஜா கிட்ட பேசுகிறார். அதை எங்கே வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும் பொழுது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? ஆண்டவர் வந்து நீ கீழ்ப்படுகிறத தான் எதிர்பார்க்குறாரு. அதை விட்டுட்டு நீ ஏதோ ஆண்டவருக்கு பலி செலுத்தினா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீ நினைக்கிறாயோ? இல்லை. அதை இங்கே கீழே சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்கள், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலாம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இதோ நாம் அவரை தொழுகை பண்ணுகிறோம் என்றால் அந்த தொழுகையிலே நாம் அவரை தொழுது கொள்ள போகிறதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை வெளிப்படுத்த வேண்டும். இந்த கீழ்ப்படிதலிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி இதோ அங்கு ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார். ஆனால் இந்த ராஜாவோ செவி கொடுக்க மனதில்லாதவனாக, முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தது நிமித்தமாக சவுல் ராஜாவை ஆண்டவர் புறக்கணித்தார் என்று பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோங்க. நம்ம போனதும் பாடல் ஆராதனை தான் துவக்கத்தில் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு 2-3 பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். துதி ஆராதனையில் மிக முக்கியமான ஒரு பங்கு. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் நேரம்தான். இந்த பிரசங்க நேரத்திற்கு தான் நாம் அதிகமான நேரத்தை நாம் கொடுக்கிறோம். 1 மணி நேரம் அல்லது சில நேரத்தில் 1.5 மணி நேரம் கூட பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் உண்டு. ஏன் அவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டுடைய நேரத்திலே செலவிடுகிறோம் என்றால், தேவன் தம்மை அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவரை நாம் எப்படி தேட வேண்டும், நாம் எப்படி தொழுகை பண்ணால் அந்த தொழுகையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதையெல்லாம் வேதாகமத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதை தான் இந்த பிரசங்கி 5:1 சாலமோன் சொல்லுகிறார். மூடர் பலியிடுகிற பிரகாரமா நீ போய் பலி செலுத்தாத, நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகிறாய் என்றால் செவி கொடுக்க சேர்வதே உத்தமம் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்திற்கு போகிறோம். கர்த்தர் உடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும் என்கின்ற விசுவாசத்துடன் நாம் போவோமே என்றால் நம்முடைய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு சகோதரருடைய அனுபவத்தை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சகோதரர் ரொம்ப நாளாக அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வராமல் உலகத்துக்குள்ளே போயிட்டார். உலகத்திற்குள்ளே போனது நிமித்தமாய் பல நஷ்டங்கள். அவருடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸு, குடும்பத்திலும் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை இருந்து கொண்டே இருந்துச்சு. பிள்ளைகளும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தாங்க. உடனே இந்த மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். சரி, நம்ம ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை நாம் தேடினால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த மனிதனும் திரும்பி வந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இதோ ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் வரவில்லை. அவர் வருகிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகணும், என் பிரச்சனை சரியானா போதும் அப்படின்ற ஒரு சுயநலம் நமக்குள்ளே மறைஞ்சிருக்கோம் அப்படின்னா மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. யோபுவை போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ஜீவனுள்ள தேவன் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏன் தொழுகை பண்ணுறோன்னா, நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நம்முடைய பிள்ளைகள் படிப்பில் உயர்ந்து வருவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு மேன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்துடன் நம்முடைய தேவனை நாம் தொழுகை பண்ணக்கூடாது. உண்மையான ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ சாயல் எனக்குள்ளாக சிதைந்து போயிருக்கிறதே, பாவத்து நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறது, நான் தேவனை தேடுவேனே என்றால் என் வாழ்க்கை கட்டப்படும், என்னை பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் தேவன் மாற்றுவார். அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவரை உண்மையோடு இதோ உத்தமத்தோடு நான் தொழுது கொள்வேன் என்று நாம் சேர்வோமே என்றால் ஆசீர்வாதம் உண்டு. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.